மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாருமே கொஞ்சம் டயர்டா வீட்டுக்கு இப்ப வந்திருக்கலாம். ஸ்மாலா சின்னதா ஒரு ரெஸ்ட் எடுத்துருங்க. இன்னைக்கு ஈவினிங் 6:30 இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிவிஷனை நம்ம சேனல்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கிக் ஸ்டார்ட் பண்ண போறோம். பசங்களா இன்னைக்கு மெயினா ஓகே எப்படி படிக்கணும், அடுத்த 2 days நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், அதுலயும் நமக்கு முழுசா ஒரு சண்டே கிடைக்குது. அந்த சண்டே என்னெல்லாம் படிக்கணும், என்ன இந்த 2 daysக்குள்ள ப்ராப்பரா நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 70/70 வரும் அப்படின்றத இதுல உங்களுக்கு நான் முழுசா சொல்ல போறேன். யாரெல்லாம் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லாருமே ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேட் பை டேட்டா நம்ம என்ன படிக்கலாம், அதுக்கு என் சைட்ல இருந்து நான் என்ன செய்யறேன், உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன செய்யணும் எல்லாமே நான் ப்ராப்பரா சொல்றேன். இப்ப 12th December 2025 அன்னைக்கு ஓகே நம்ம முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து கிரியேட்டிவ் 1 marksல இருந்து ஆரம்பிப்போம். ஏன் இதைத்தான் எப்பயுமே நம்ம படிக்கிறதுக்கு தள்ளி போட்டுட்டே இருப்போம். இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க வந்திருக்கீங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே கொஞ்சமாவது டயர்டா இருக்கும். அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலா எதை செய்வோமோ, இப்போ யூஸ்வலா வந்து எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 mark படிக்கணும்னு தோணும், 2 mark 3 mark படிக்கணும்னு தோணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் வித்தியாசமா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸையும் கிரியேட்டிவ் 1 marksையும் கஷ்டப்பட்டு படிங்க. அதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா டாப் 50 ப்ராப்ளம்ஸை உங்களுக்கு லைவ் செஷன்ல வந்து நான் சால்வ் பண்ண போறேன். இதுல நான் சால்வ் பண்ண போறேன் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஓகே. இதுல நான் சால்வ் பண்ற ப்ராப்ளம் நான் சொல்லி தர போறேன் கிரியேட்டிவ் 1 mark. இதுல இருந்து உங்களோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு 99.9999% இருக்கும். சரியா? சோ இந்த செஷன்ஸை மிஸ் பண்ணாத. செஷன் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? 6:30. எத்தனை மணிக்கு முடியும்? 9:30. இல்ல நான் செஷன் வரல, நான் தனியாவே படிக்கணும்னு விருப்பப்பட்டனாலும் இன்னைக்கு 6:30 இருந்து ஒரு 9:30 வரைக்கும் நல்லா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அப்புறம் ஒரு 10:30 போல படுத்து தூங்கிடு. இப்ப அடுத்து 13ஆம் தேதி நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா வால்யூம் 1 and 2 இருக்குல்ல, இந்த வால்யூம் 1 and 2ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே படிங்க. ஓகே, அகைன் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் 6:30 இருந்து ஒரு 9:30 வரைக்கும் அழகா இதுக்குன்னு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி படிங்க. சரியா? நானும் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா இது ஒரு லைவ் செஷன்ல வந்து லைவ் செஷன்ல உங்களுக்கு வால்யூம் 1 and 2ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே அழகா கட் அண்ட் ஷார்ட்டா ஸ்பீடா வந்து டக்குன்னு சொல்லி தருவேன். நீங்க வந்து என் கூட லைவ் செஷனை கவனிக்கலாம். இப்போ December 14 அன்னைக்கு நம்ம புக்ல இருக்கிற 5 mark படிக்கிறதுக்கு அந்த நாள் ஃபுல்லா டெடிகேட் பண்ணிடலாம். ஏன்னா அன்னைக்கு சண்டே நீங்க காலையில 9:30க்கு 9 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா கூட நைட்டு 9:30 வரைக்கும் ஒரு 12 மணி நேரம் தாராளமா படிக்கலாம். நடுவில் ஆஃப்கோர்ஸ் சாப்பாட்டுக்கு அப்படி இப்படின்னு ஒரு பிரேக் எடுத்தா கூட ஒரு 10 மணி நேரமாவது கேரண்டியா நம்மளால சண்டே படிக்க முடியும். ரொம்பலாம் கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை. நான் சொன்ன பிளான்ஸ் அழகா ஃபாலோ பண்ணு. இப்போ இந்த ஈவன் 5 mark கூட சண்டே நான் ஒரு 8 இருந்து 10 ஹவர்ஸ்க்கு ஒரு மேரத்தான் கண்டக்ட் பண்றேன். உன்னால தனியா படிக்க முடியலன்னா அந்த மேரத்தான் வந்து அட்டன் பண்ணு. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு வரும். இப்போ இந்த வீடியோல நான் உனக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா எல்லா இம்பார்ட்டன்ட் 5 marksையும் ஸ்கிரீன்ல காமிக்க போறேன். நீ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து டவுன்லோட் பண்ண அப்படின்னா உனக்கு அது 2 mark 3 mark ப்ராப்ளம் எல்லாமே சேர்ந்து வந்துடும். இதுல 5 marks எல்லாம் நான் என்னென்ன முக்கியன்றத சொல்லிடுறேன். ஸ்க்ரூ கேஜ் வர்னியர் காலிபரா இருக்கட்டும், ட்ரையாங்குலேஷன் மெத்தடா இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர், ப்ரொபகேஷன் ஆஃப் எரர், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். இருக்கிறது 5 அதுல 4 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன பண்றது? அப்புறம் இது 4மே போன 5 வருஷத்துல வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து கைனமேட்டிக்ஸ்ல நிறைய கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்க ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் படிச்சிருங்க, ஸ்கேலர் அண்ட் வெக்டர் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் பார்ட்டிகல் வந்து ஃபாலிங் வெர்டிகலி அண்ட் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி கொஸ்டின்ஸ் படிச்சிருங்க. லாஸ் ஆஃப் மோஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அண்ட் யூஸ் இட் டு ஃபைண்ட் த ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் த புல்லட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் இன் ஸ்ட்ரிங்ல வெர்டிகல் ஹரிசாண்டல் மோஷன், briefly explain the origin of friction, அதுக்கப்புறம் explain rolling friction, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா method of measuring angle of repose. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. 4th சாப்டருக்கு வந்தீங்க அப்படின்னா அப்ப அதுல ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் கண்டிப்பா படிச்சே ஆகணும். பவருக்கும் வெலாசிட்டிக்கும் நடுவில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் கொலிஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த எலாஸ்டிக் கொலிஷன் கொஸ்டின். சரியா? இப்போ மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ல வந்து சைக்கிளிஸ்டோட கொஸ்டின், பெண்டிங் ஆஃப் கர்வ்டு லோட்ல சைக்கிளிஸ்டோட பெண்டிங், அதுக்கு அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ராட், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ரிங், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ டிஸ்க். இந்த 3 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் அழகா படிச்சிருங்க. அப்புறம் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேரலல் ஆக்சிஸ் தியரம், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அண்ட் ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் கொஸ்டினை அழகா முடிச்சிருங்க. சரியா? இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா கிராவிடேஷன் சாப்டருக்கு வரும். கிராவிடேஷன் சாப்டர்ல வந்து நீங்க நியூட்டன், ஹவு நியூட்டன் அரைவ்ட் இன் த லா ஆஃப் கிராவிடேஷன் கொஸ்டின், அப்புறம் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, prove that at points near the surface of the earth gravitational potential energy of the object is U equal to mgh, escape speed, அப்புறம் g with latitude, g with altitude, அப்புறம் g with depth from the earth surface, time period of a satellite, expression for energy of a satellite, and கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா எராஸ்டனஸ் மெத்தட். ஓகே, எராஸ்டனஸ் மெத்தடையும் ஒரு வாட்டி அழகா படிச்சுட்டு போயிடுங்க. இப்போ சாப்டர் 7 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வரீங்க அப்படின்னா அதுல வந்து ஓகே எலாஸ்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் per unit volume, பாஸ்கல்ஸ்ல ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், expression for terminal velocity of a sphere in a high viscous liquid,
பாய்சியாலிஸ் ஃபார்முலா கேப்லாரிட்டினா என்ன அண்ட் பெர்னாலிஸ் தியரம். அதுல பெர்னாலிஸ் தியரம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நான் சொல்லி உனக்கு தெரிய தேவையில்ல. இப்போ அதுக்கு அடுத்த சாப்டர் ஒரு ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா கெலோரிமெட்ரி படிச்சிருங்க, வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், நியூட்டன் லா ஆஃப் கூலிங், ஜூல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் மெக்கானிக்கல் ஈக்குவலன்ட் ஆஃப் ஹீட், மேஸ் ரிலேஷன், ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா என்ன, ஒர்க் இன் அண்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியபேட்டிக் ப்ராசஸ், கார்னாட் இன்ஜின், அதே நேரத்துல வந்து ரெஃப்ரிஜரேட்டர் கொஸ்டின். இது எல்லாத்தையுமே நான் லைவ்லயும் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன், மறந்தாது. ஐ வில் டீச் இன் லைவ் செஷன்ஸ். மேரத்தான் அன்னைக்கு எல்லாருமே மறக்காம வந்துரு. மைக்ரோஸ்கோபிக் ஆரிஜின் ஆஃப் டெம்பரேச்சர்னா என்ன, அப்புறம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எதுல, கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்ல, அப்புறம் வந்து ஈகுபர்டேஷன் ஆஃப் எனர்ஜி, சார்ல்ஸ் லா, அப்புறம் டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் த கேஸ், டிஸ்கிரைப் த பிரவுனியன் மோஷன் கொஸ்டின்ஸ். சரியா? இப்போ அடுத்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆஸ் அ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். வாட் இஸ் மீன் பை ஆங்குலர் ஹார்மோனிக் ஆசிலேஷன், சிம்பிள் பெண்டுலம், ஹரிசாண்டல் ஆசிலேஷன்ஸ், வெர்டிகல் ஆசிலேஷன்ஸ், டிரைவ் த எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் கொஸ்டின்ஸ் படிச்சிருங்க. இப்போ 11th கொஸ்டினுக்கு வருவோம், 11th சாப்டருக்கு வருவோம். சரியா? So 11th சாப்டர்ல வேவ்ஸ்ல நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட், எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல், ஸ்டேஷனரி வேவ்ஸ் உடைய 5 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன்ஸ் இன் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங், ஆர்கன் பைப்ல வந்து க்ளோஸ்டு ஆர்கன் பைப், ஓப்பன் ஆர்கன் பைப் ரெண்டுமே, அப்புறம் டாப்லர் எஃபெக்ட். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடணும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சாலிடா உங்களால படிக்க முடியுது அப்படின்னா உங்களால சூப்பர் டூப்பரா மார்க் எடுக்க முடியும். இப்போ நீங்க கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப தடுமாறிட்டு இருக்கீங்க. அப்புறம் புக் பேக்ல இருந்து வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்டா உங்களுக்கு ரொம்ப தடுமாற்றமா இருக்கு. 1 மார்க்கே கிரியேட்டிவ் 1 மார்க் கேட்கறாங்க, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கேட்கறாங்க. எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அதுவும் கம்பல்சரினாலே தடுமாற்றமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு எக்ஸாம்லயும் வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல எல்லாம் தான் மார்க் லூஸ் பண்ணிட்டு இருக்கேன், மீதி எல்லாத்தையும் எப்படியாவது அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன், ஏதோ ஒரு மார்க் எடுத்துறேன். ஆனா இது நான் கம்ப்ளீட்லி க்ளூலெஸ் அப்படின்றவங்களுக்கு நாங்க கனவு, ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கனவு சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்றோம். இந்த சீரீஸ் வந்து 499 ரூபாய் நீங்க ஃபீஸ் பே பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். இதோட பயன் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுல வாரம் நாங்க வந்து டெஸ்ட் வைப்போம். அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் வீடியோ சொல்யூஷன் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாம கிரியேட்டிவ் 1 மார்க் பிளஸ் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இது மூலமா வந்து அட்டன் பண்ண முடியும். இது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், பிடிஓ கொஸ்டின்ஸ், இதோட பிடிஎஃப் எல்லாத்தையுமே தரப்போறோம். வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு இதுல டவுட் சால்விங் செஷன் வைக்க போறோம். ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், யார் யாருக்கு இதுல என்ரோல் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ எல்லாருமே என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ தட்ஸ் இட். ஆல் த பெஸ்ட் அண்ட் குட் பை.